வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த நாட்டில் உள்ள இரவாதிகள், தீவிரவாதிகள் மற்றும் மதவாதிகள் அதிகாரத்தை இழக்கும் போதெல்லாம் புலிகள் மீண்டும் நாட்டில் எழுச்சி பெறுவார்கள் என்று பொய்களை பரப்புவதாக சிவில் ஆர்வலர் சிறந்த அமரசிங்க தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பொய்யான அறிக்கைகளை வெளியிடுபவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி இன்றைய தினம் காவல் நிலைய தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், வெள்ளவத்தை கடற்கரையில் சமீபத்தில் தன்னுடைய உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வை இந்த நாட்டில் இனவாதிகள், தீவிரவாதிகள் மற்றும் மதவெறியர்கள் நாசப்படுத்த முயன்றார்கள். போரின் போது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இறந்திருக்கலாம். அவர்களை நினைவு கூர்வது தவறல்ல. குடும்ப உறுப்பினர்களை இழந்ததன் வலி குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே தெரியும். எனவே வெள்ளவத்தை கடற்கரையில் இருந்து அவரது குடும்ப உறுப்பினர்களின் நினைவேந்தல் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது. இது எந்த வகையிலும் புலிகள் அமைப்பை வளப்படுத்தவோ அல்லது மீண்டும் எழுச்சி பெறவோ அனுமதிக்காது என்று சிவில் ஆர்வலர் சிறந்த அமரசிங்க சுட்டிக்காட்டினார். இந்த நாட்டில் தமிழ் மக்களின் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதே நேரம் முன்னாள் அமைச்சர்கள், உயர் பதவியில் இருந்து அரசு அதிகாரிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் சமீபத்திய நாட்களில் பல கோயில்கள், விகாரிகள் மற்றும் தேவாலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசி பெற்றுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத செல்வம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிய வருகிறது. சமீபத்திய நாட்களில் 20க்கும் மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதிர்காம கோயிலுக்கு மாத்திரம் சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாக ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள ஒரு உயர் அரசு அதிகாரி சிறப்பு பாதுகாப்புடன் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகா போதி தேரரை சந்தித்து அந்த பகுதியில் முன்னணி துறவிகளை சந்தித்து ஆசி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் இந்தியாவிற்கு சென்று அங்குள்ள ஒரு கோயிலுக்கு பெரிய அளவிலான பிரார்த்தனை நடத்தி ஆசி பெற்றுள்ளார். பல்வேறு ஊழல்கள் மற்றும் பிற முறைகேடுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் உட்பட கிட்டத்தட்ட 20 அரசு அதிகாரிகள் சமீபத்திய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியில் அரசியல்வாதிகளின் நடத்தைகளும் வலிமைக்கு மாறாக தற்போது மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் 2025ஆம் ஆண்டு வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுர சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த WH அதுல திலகரத்ன என்பவர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இருப்பதாகவும் வெளியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் கவனம் எடுத்துள்ளது. அரசியலமைப்பின் 34(1) பிரிவின்படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும். இந்த பட்டியல் நீதி அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்படும். அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். எவ்வாறாயினும் இந்த சம்பவத்திற்கு அமைவாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் 388 கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அனுராதபுர சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறையிடப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்படவில்லை. அதாவது ஜனாதிபதியினால் பொது மன்னிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட 388 பேர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் நேற்றைய தினம் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக என்ற தலைப்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு அளித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பான முறையான விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபய ராஜபக்ஷ அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ஷ அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதம் 9ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அன்று நடந்த போராட்டத்தின் போது திசமகாராமவில் உள்ள தன்னுடைய வீடு மற்றும் சொத்துக்களை தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக போலியான தகவலை அளித்து அரசாங்கத்திடமிருந்து மோசடியான பணம் பெற்ற குற்றச்சாட்டில் இந்த கைது மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன்போது சமல் ராஜபக்ஷ சுமார் 1,50,22,600 ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரிய வருகிறது.
இது தொடர்பான விசாரணையை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடத்தவுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை நிசமகராமவில் உள்ள சொத்து சமல் ராஜபக்சவிற்கு சொந்தமானது அல்ல என்பதுடன் மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளதுடன் அங்கு வீடு இல்லை என்றும் அங்கு ஒரு நெல் கிடங்கு மட்டுமே இருந்தது என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சமல் ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட சொத்தை தன்னுடைய வசம் வைத்திருப்பதாக கூறி ஒரு பிராமண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் அங்கு ஒரு நெல் கிடங்கு மட்டுமே இருந்தது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சொத்து சமல் ராஜபக்சவிற்கு சொந்தமானது அல்ல என்பதும் தெரியவந்ததை அடுத்து 27 7 மாதம் 2023 அன்று பொது நிர்வாக, உள்துறை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மேலதிக செயலாளர் இந்த அமைச்சினுடைய கையொப்பத்தின் கீழ் இழப்பீடு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு அவருடைய மேற்பார்வையின் கீழ் தொடர்புடைய இழப்பீட்டை வழங்க முடியாது என்று அறிவித்தார். இதன்படி நெல் கிடங்கிற்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் இல்லாத வீட்டிற்கு ஏற்பட்ட சேதம் என அரசாங்கத்திடமிருந்து சுமார் 1,50,22,600 ரூபாய் மோசடியாக சமல் ராஜபக்ஷ பெற்றுக் கொண்டுள்ளார். மேலும் இந்த பணத்தை செலுத்துவதற்கு சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதே நேரத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்திலிருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதமர், முறைப்பாடு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கணக்கில் வரவில்லை என்று சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 2022 ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவற்றை அகற்றினாரா என்பதும் தங்களுக்கு தெரியாது என பிரதமர் தெரிவித்தார். ஊழல் எதிர்ப்பு குழு 2015 அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறுவப்பட்டதாக தெரிவித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அதன் தலைவராக பணியாற்றியதாக குறிப்பிட்டார். அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் குழுவின் உறுப்பினராக இருந்தனர் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார்.